ஆத்ம நமஸ்தே டு ஆல். இந்த டேரோ ரீடிங்கில் இப்போ உங்கள் நபர் உங்களை பற்றி என்ன நினைக்கிறாங்க, இந்த ரிலேஷன்ஷிப்பில் வர்றதுக்கு அவங்க விருப்பப்படுறாங்களா, இப்போ உங்களுடைய எண்ணங்கள் எந்த அளவுக்கு அவங்களுடைய மனசில் இருக்குது, இந்த பர்சன் கிட்ட இருந்து ஏதாவது ஒரு மாற்றம் நடக்குமா இல்லையா, இதை பற்றியெல்லாம் டீட்டெயில்டாக இந்த ரீடிங்கில் நம்ம தெரிஞ்சுக்க போகிறோம். இந்த கார்டு எனர்ஜி கூட கனெக்ட் ஆகிறதுக்காக நீங்கள் யாருக்காக இந்த ரீடிங்கை பார்க்குறீங்களோ அந்த பர்சனை மனசில் நினச்சிட்டு கமெண்டில் அவங்களுடைய பேருடைய ஃபஸ்ட்டு லெட்டரை டைப் பண்ணுங்கள். இந்த கார்டு எனர்ஜி கூட கனெக்ட் ஆகிருவீங்க. நம்ம சேனலுக்கு நீங்கள் இதான் ஃபஸ்ட் டைம் வரீங்கன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பக்கத்தில் இருக்கக்கூடிய பெல் பட்டனையும் கிளிக் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நான் போடக்கூடிய வீடியோஸ் எல்லாமே உடனுக்குடன் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனில் வந்துக்கிட்டே இருக்கும். உங்களுக்கு எங்கிட்ட பர்சனலாக கிளாஸஸ் எடுத்துக்கணும் அல்லது உங்களுக்கு பர்சனல் டேரோ ரீடிங் தேவைப்பட்டுச்சுன்னா இன்ஸ்டா அல்லது மெயிலில் காண்டாக்ட் பண்ணுங்கள். டீட்டெயில்ஸ் எல்லாமே உங்களுக்கு வீடியோ ஸ்க்ரீனில் வந்திருக்கும், செக் பண்ணிக்கோங்க. இப்போது இந்த ரீடிங்கில் நம்ம போகலாம். உங்கள் பர்சன் இப்போல்லாம் அவங்களுடைய மனசு என்ன சொன்னாலும் அதை கேட்குறது கிடையாது. இந்த ரிலேஷன்ஷிப்பில் இந்த நபர் தான் ரொம்ப அடிக்டடாக இருந்தாங்க. அது மட்டும் இல்லாமல் இந்த நபர் தான் உங்களுக்கு ஆசைகளை அதிகமாக கொடுத்துருக்காங்க. ஆசை அதிகமாக வச்சதுனால தான் இந்த நபரை விட்டு உங்களால் விலக முடியலை. உங்கள் நபர் இப்போல்லாம் ரொம்ப சுயநலமாக நடந்துக்கிற மாதிரியே உங்களுக்கு இருக்கும். அதாவது நீங்கள் ஏதாவது கேட்டீங்க அப்படின்னா அதுக்கு நோ தான் சொல்லிக்கிட்டே இருப்பாங்க. இந்த ரிலேஷன்ஷிப்பை எப்படி எடுத்துக்கிறதுன்னு தெரியாமல் இப்போ நீங்கள் ரொம்ப கஷ்டப்படுறீங்க. ஏன்னா உங்கள் பர்சனுடைய மன மாற்றத்தை உங்களால் ஏற்றுக்கவே முடியலை. இவங்க இவ்வளோ நல்லா பேசிட்டு இருந்துட்டு இப்போ ஏன் இந்த அளவுக்கு மாறி இருக்காங்க, இந்த மாற்றத்தை உங்களால் தாங்கிக்க முடியலை. அதே மாதிரி உங்கள் பர்சன் இப்போ செய்யக்கூடிய விஷயங்களும் உங்களுக்கு பிடிக்காமல் இருக்கு. முன்னாடி எல்லாம் அவ்வளோ அக்கறையாக இருந்தவங்க இப்போ எப்படின்னா ப்ராக்டிக்கலாக உங்ககிட்ட பேசுவாங்க. நீங்களே மாறுற மாதிரி தான் உங்ககிட்ட அட்வைஸ் பண்ணுறதா இருக்கட்டும். அதே மாதிரி உங்கள் நம்பர் சொல்லுவாங்க, இப்போ தான் நான் தெளிவாக இருக்கேன், தெளிவான முடிவுகளையும் என்னால் எடுக்க முடியுது, இந்த மாதிரி பேசுவாங்க. இந்த நபர் என்னத்தான் வெளியில் உங்களை வேணான்னு சொன்னாலுமே, நிறைய காரணங்கள் சொல்லி உங்களை ரிஜெக்ட் பண்ணிக்கிட்டே இருந்தாலுமே அவங்க மனசு அதிகமாக உங்களை தான் தேடுது. அவங்க மனசால் இப்போ எந்த முடிவும் அவங்களால எடுக்க முடியாது. ஏன்னா அவங்க மனசு உங்களை தேடுது. அதனால தான் இப்போ என்னென்னா அவங்களுடைய மைண்ட் என்ன சொல்லுதோ அதுபடி தான் இப்போ நடக்கிறாங்க. உங்ககிட்ட சொல்கிறப்போ நான் மனசு சொல்கிறதெல்லாம் கேட்க மாட்டேன், எனக்கு மைண்ட் என்ன சொல்லுதோ அதை தான் நான் கேட்பேன். இப்போ நான் நல்லா இருக்கேன், இப்போ தான் நான் புரிஞ்சுக்கிட்டேன், இந்த மாதிரியெல்லாம் டயலாக் உங்ககிட்ட பேசுவாங்க. என்னத்தான் இந்த பர்சன் மைண்ட் அளவில் பேசினாலுமே நிறைய பேர் உங்கள் பர்சனுடைய மைண்டை மாற்றியிருக்காங்க. பேசி நல்லா பிரெயின் வாஷ் பண்ணியிருக்காங்க. அதனால தான் இப்போ மைண்ட் என்ன சொல்லுதோ அதை கேட்டு தான் நான் நடப்பேன் அப்படின்னு உங்ககிட்டயே சொல்லுவாங்க. இந்த பர்சன் உங்களுடைய லவ்வுக்கு தகுதி இல்லைன்னு தான் நினைக்கிறாங்க. நிறைய வாட்டி அவங்க மைண்டில் வரக்கூடிய விஷயங்களே இதுதான். உங்களுடைய லவ்வுக்கு அவங்க டிசர்வான பர்சன் கிடையவே கிடையாது. இந்த நபர் ஒரு குற்ற உணர்வில் தான் பிரிஞ்சிருக்காங்க. உங்களுக்கு துரோகம் பண்ணிட்டோமே அந்த ஒரு குற்ற உணர்வு. அது மட்டும் இல்லாமல் அவங்க கூட பேசுகிறப்பவே மூன்றாம் நபர்கிட்டையும் பேசிகிட்டு இருந்திருப்பாங்க. அதே மாதிரி அவங்க வீட்டில் சொல்கிறத கேட்டு நடந்திருப்பாங்க. உங்களுக்கு கொடுத்த ப்ராமிஸை மீறி இருப்பாங்க. இந்த மாதிரி நிறைய விஷயங்கள் நடந்திருக்கு. அவங்களுக்காக நம்பி நீங்கள் நிறைய நாட்கள் வெயிட் பண்ணியிருக்கீங்க. இயர்ஸ் வரைக்குமே நீங்கள் வெயிட் பண்ணியிருக்கீங்க. இந்த குற்ற உணர்வு அவங்களுக்கு இருக்குது. ஒன்று மாதிரியான பர்சன் கிடைக்கிறதுக்கு நான் ரொம்ப லக்கி, இந்த மாதிரி சொல்லியிருப்பாங்க. ஆனால் இப்போல்லாம் என்னென்னா உங்களை நினைக்கிறப்பவே அவங்க இந்த ரிலேஷன்ஷிப்புக்கு தகுதியே கிடையாது அப்படின்னு நினைக்கிறாங்க. எப்படி நம்ம மீட் பண்ணோம், எதுக்காக மீட் பண்ணோம், இந்த மாதிரி ஒரு பர்சனை எதுக்காக இந்த பிரபஞ்சம் கடவுள் மீட் பண்ண வச்சாங்க, அவங்க இந்த மாதிரி அவங்க மேலேயே குறை சொல்லுவாங்க. அதே மாதிரி இப்போ உங்களுக்கு ஒரு வருத்தம் இருக்குது, இந்த பர்சன் இப்படியெல்லாம் பேசுகிறாங்களே, இந்த ரிலேஷன்ஷிப்புக்கு நான் தகுதி இல்லையோ அப்படின்னு உங்களுக்கு சுய சந்தேகம் வர ஆரம்பிச்சிடுச்சு. உங்கள் நபர் உங்களை விட்டு விலகி போகிறப்போ உங்ககிட்ட சொன்ன ஒரு விஷயம் இதுதான், என்னால் ஒன்று சந்தோஷமாக வச்சுருக்க முடியாது, நீ என் கூட இருந்தால் ஹாப்பியாக இருக்க மாட்டேன், ப்ளீஸ் புரிஞ்சுக்கோ, இந்த மாதிரிலாம் சொல்லியிருப்பாங்க. நீங்கள் நிறைய வாட்டி உங்கள் நபர்கிட்ட பேசி புரிய வைக்க நினச்சிருக்கீங்க. நான் உன் கூட இருந்தால் ஹாப்பியாக இருப்பேன், நீ என் கூடவே இரு, இந்த மாதிரியெல்லாம் ரொம்ப நீங்கள் கெஞ்சி பார்த்துருப்பீங்க. ஆனால் அவங்க சொல்லக்கூடிய வார்த்தை என்னென்னா, இல்லை என் கூட இருந்தால் நீ ஹாப்பியாக இருக்க மாட்டே, உன்னுடைய காதலுக்கும் நான் தகுதி கிடையாது, அதே மாதிரி நான் ட்ரூவாக எல்லாம் உங்ககிட்ட இல்லை, நீ ட்ரூவான ஒரு பர்சனாக இருக்க, பட் நான் அந்த மாதிரி இல்லை, இந்த மாதிரி நிறைய ரீசன் உங்ககிட்ட சொல்லியிருக்காங்க.
அது மட்டும் இல்லாமல் உங்ககிட்ட பேசின ஒவ்வொரு வார்த்தைகளும் வந்து பொய்ன்னு சொல்லியிருக்காங்க. நான் உங்ககிட்ட சும்மா தான் பழகினேன், நாடகம் தான் நடித்தேன், இந்த ரிலேஷன்ஷிப்பு வந்து எனக்கு வந்து பெருசாக வந்து விருப்பம் இல்லை, இது வந்து பெருசாக போகும்னு எனக்கு நம்பிக்கையும் இல்லை, இந்த மாதிரியெல்லாம் சொல்லி உங்கள் மனசை மாற்றுறதுக்காகவே பொய் மேலே பொய் சொல்லியிருக்காங்க. இந்த நபர்கிட்ட நீங்கள் பேசுனீங்க அப்படின்னா சண்டைகள் தான் அதிகமாக இருக்கும். சரியா? அதாவது இப்போ உங்களுக்கு நிறைய கேள்விகள் வந்து இருக்குது. இந்த ரிலேஷன்ஷிப்பில் வந்து நிறைய சிக்கல்கள் வந்து இருக்குது. பேசினா வந்து சண்டை வருது. அது மட்டும் இல்லாமல் எதிர்பாராத மாற்றங்கள் வந்து உடனே இந்த ரிலேஷன்ஷிப்பில் நடந்தனால இப்போ எல்லாமே உங்களுக்கு ஒரு கொஸ்டின் மார்க்காக இருக்குது. இதுக்கான ஒரு சொல்யூஷன் வேணும். இவங்க ஏன் இப்படி மாறினாங்க, ஏன் வந்து சடனாக இந்த ஒரு முடிவை வந்து எடுத்திருக்காங்க அப்படின்னு அவங்கக்கிட்ட பேசணும் அதுக்காகவே நீங்கள் காத்திருக்கீங்க. பேசினா வந்து அது என்னென்னா சரியாக இல்லாமல் வாக்குவாதங்கள் தான் ஏற்பட்டுக்கிட்டே இருக்குது. உங்களுடைய குரலை கேட்டாலே ஃபோனை வந்து கட் பண்ணுறது, பிளாக் பண்ணுறது, நீங்கள் என்ன சொன்னாலும் அதுக்கு வந்து செவி சாய்க்கவே மாட்டாங்க இந்த பர்சன். இப்போ இந்த சிச்சுவேஷன் வந்து உங்களுக்கு நடந்துடுச்சு. சரியா? அதாவது இந்த ரிலேஷன்ஷிப்பில் வந்து அதிக பெயின் எல்லாமே நடந்துடுச்சு. ஆனால் நீங்கள் அதிலிருந்து முன்னேறி தான் வரணும். சரியா? இப்போ என்னென்னா நீங்கள் அந்த கடந்த காலம் உங்கள் நபர் கூட இருந்த விஷயங்களை நீங்கள் அசை போட்டுக்கிட்டே இருக்கீங்க. அன்னைக்கு இந்த மாதிரி சொன்னாங்க, ஏன் இப்படி நடந்துக்கிறாங்க, இந்த மாதிரி உங்களுக்கு மைண்டில் ஓடிக்கிட்டே இருக்குது. உங்களால் இப்போ நார்மலாக இருக்க முடியலை. ஏன்னா இவங்களை நினைக்க கேள்வி மேலே கேள்வி தான் உங்களுக்கு இப்போ எழும்புது. இப்போது நீங்கள் வந்து இதில் இந்த மாதிரி யோசிச்சிங்க அப்படின்னா இதில் இருந்து உங்களால் வெளியே வர முடியாது. சரியா? ஏன் அப்படின்னா அந்த விஷயங்கள் எல்லாமே நடந்து முடிஞ்சிடுச்சு. அதிலேருந்து எப்படி நீங்கள் வந்து முன்னேறி வரணும் அதுதான் நீங்கள் இப்போ வந்து யோசிக்க வேண்டியது. இந்த ரிலேஷன்ஷிப்பில் வந்து துரோகம் நடந்திருக்கு. அதே மாதிரி சடனாக ஏற்பட்ட இந்த பிரேக்கப்னால் வந்து மிகப்பெரிய ஒரு வலி உங்களுக்கு இருக்குது. இந்த ரிலேஷன்ஷிப்பு வந்து அவ்வளோதானா, முடிஞ்சிடுச்சா அப்படின்னு தான் நீங்கள் வந்து யோசிக்கிறீங்க. இப்போ என்ன அப்படின்னா உங்களுக்கான ஒரு வாய்ப்பு கிடைக்காதா, இந்த மாதிரி தான் உங்கள் மைண்டு வந்து இப்போ அதிகமாக வந்து யோசிச்சுக்கிட்டே இருக்கிறது. இப்போது நீங்கள் வந்து இதே மாதிரி யோசிச்சுக்கிட்டே இருந்தீங்க அப்படின்னா நீங்கள் முன்னோக்கி போக முடியாது. அதனால் பிரபஞ்சத்துக்கிட்ட வந்து நீங்கள் சரணடைஞ்சிடுங்க. சரியா? அதாவது இப்போ உங்கள் மனசில் வந்து அவ்வளோ பாரத்தினாலே வந்து என்ன அப்படின்னா எல்லா விஷயத்துல இருந்து பின்தங்கி இருக்கீங்க. எல்லா விஷயத்தையும் பார்க்கக்கூடிய கண்ணோட்டங்கள் எல்லாமே உங்களுக்கு மாறி இருக்குது. சரியா? அதே மாதிரி சில விஷயங்கள் உங்கள் லைஃப்பில் வந்து நடக்கிறதுக்கு முன்னாடியே வந்து அவ்வளோ பயப்படுறீங்க. இந்த பயத்திலேயே வந்து பார்த்திங்கன்னா இந்த ரிலேஷன்ஷிப்பில் இருந்து நம்ம போயிடக்கூடாது, அவங்க நம்மளை வந்து மறந்துடவே கூடாது அப்படின்னு தான் வந்து தினம் நீங்கள் நினச்சிக்கிட்டே இருக்கீங்க. இப்போ உங்கள் பர்சன் வந்து உங்களை வந்து தவறாக புரிஞ்சுக்கிட்டாங்க. சரியா? அதனால தான் வந்து பார்த்திங்கன்னா உங்கள் நபர் வந்து தேவையில்லாத அவசர முடிவுகளை வந்து எடுத்திருக்காங்க. இப்போ உங்களுக்கு என்னென்னா இவங்க நம்மளை கைவிட்டுட்டாங்க, எப்படியாச்சும் அவங்களுக்கு என் நிலைமையை வந்து புரிய வைக்கணும் அப்படின்னு நினைக்கிறீங்க. இப்போது இந்த ரிலேஷன்ஷிப்பில் வந்து புதிய தொடக்கம் வந்து இருக்குது. சரியா? அந்த புதிய தொடக்கம் ஆரம்பமாகிறப்ப என்னென்னா உங்களுக்கே நிறைய சந்தேகங்கள் வரும். ஏன்னா இந்த பர்சனை வந்து நம்ம நம்பலாமா, இந்த பர்சனை வந்து ஏற்றுக்கொள்ளலாமா அப்படின்னு தான் உங்களுக்கு தோணும். ஏன்னா இந்த மாதிரியான சந்தேகங்கள் வரும். என்ன சந்தேகங்கள் இருந்தாலுமே உங்களால் இந்த ரிலேஷன்ஷிப்பில் இருந்து வெளியே போக முடியலை. அதுதான் இங்கே காரணம். சரியா? இப்போ என்னென்னா உங்களுக்கு மன சுமைகள் அதிகமாக இருக்கிறதுனால தான் இப்போ நீங்கள் கடந்த காலத்திலே நிற்கிறீங்க. அதே மாதிரி என்னென்னா இந்த பர்சன் கிட்ட நிறைய விஷயங்கள் வந்து எதிர்பார்த்துருக்கீங்க. சரியா? அந்த நிறைவேறாத ஆசைகள் வந்து அதிகமாக உங்களுக்கு வந்து இருக்குது. ஏன்னா அவங்க வாக்குறுதி கொடுத்து காப்பாற்றலை. அதே மாதிரி நிறைய கனவுகள் கண்டு வச்சுருக்கீங்க. எதுவுமே நடக்காதனால இப்போ மாற்றத்தை எதிர்கொள்ள உங்களால் முடியலை. நீங்கள் எப்படி இந்த ரிலேஷன்ஷிப்பில் இருந்து முழுசாக விட்டு விலகாமல் இருக்கீங்களோ அதே மாதிரி தான் உங்கள் நபருக்கும் வந்து இருக்குது. சரியா? உங்கள் நபரும் வந்து இந்த ரிலேஷன்ஷிப்பில் இருந்து முழுமையாக வெளியே வந்து போகலை. என்னத்தான் அவங்க ப்ராக்டிக்கலாக அவங்கக்கிட்ட வந்து பேசினாலுமே அவங்க மாறலை இன்னுமே. சரியா? என்ன அப்படின்னா அவங்களுடைய மைண்ட் செட் அடிக்கடி மாறிட்டுருக்கு. ஒரு நேரத்தில் வேணும், ஒரு நேரத்தில் வேணாம், ஒரு நேரத்தில் வந்து நீ நல்லா இரு, வேறு கல்யாணம் பண்ணிக்கோ, வேறு பர்சனை நீ பாரு, இந்த மாதிரி கூட வந்து சொல்லுவாங்க. ஆனால் அவங்க வந்து உண்மையாலுமே சொல்லலை. அடுத்த செகண்ட் வந்து சாரி சொல்லுவாங்க. இப்படி தான் மாறி நடந்துக்கிட்டே இருக்கும். உங்கள் நபரால் இப்போ சரியாக பேச முடியாது. சரியா? இப்போ நீங்கள் கால் பண்ணால் கூட ஒரு சில நேரத்தில் சொல்லுவாங்க, என்னால் இப்போ வந்து பேச முடியாது, இப்போ பேசக்கூடிய மைண்ட் செட்லேயே நான் வந்து இல்லை அப்படின்னு. இப்போ நீங்கள் அவங்கள வந்து சேஸ் பண்ணீங்க அப்படின்னா அது டோட்டல் வந்து வேஸ்ட்டு. சரியா? அவங்கள நீங்கள் சேஸ் பண்ணாதீங்க. இப்போ நீங்கள் வெளியே தான் வந்து தேடிக்கிட்டு இருக்கீங்க ஆறுதலை. ஆனால் இப்போ நீங்கள் உங்களுக்குள்ளாடியே வந்து உங்களுக்கான ஆறுதலை வந்து நீங்கள் தேடணும். சரியா? இப்போ நீங்கள் என்ன பண்ணணும் அதை நீங்கள் வந்து யோசிங்க. இது வந்து உங்களுக்கான ஒரு நேரம். சரியா?
இப்போ நீங்கள் ரொம்ப குழப்பத்தில் வந்து இருக்கீங்க. குழப்பத்தில் இருக்கிறதுனால இப்போ நீங்கள் எது பண்ணாலும் அது வந்து சரியாக இருக்காது. சரி, அதனால் கொஞ்சம் நீங்கள் அமைதியாக வந்து இருங்க. அவசரப்பட்டு உங்கள் நபர்கிட்ட நீங்கள் பேசணுன்னு முயற்சிகளும் நீங்கள் பண்ணாதீங்க. நீங்கள் இப்போ பேசுனீங்க அப்படின்னா அது சரியான டைமும் வந்து கிடையாது. அதே மாதிரி உங்கள் நபரும் உங்ககிட்ட வந்து மனசு விட்டு பேசுகிறதுக்கான ஒரு மைண்ட் செட்டில் அவங்க வந்து இல்லை. நீங்கள் அந்த நபரை வந்து இழந்துருவோம் அப்படிங்கிற பயம் இருக்குது. அதே மாதிரி இப்போ உங்கள் நபருக்கும் அந்த பயம் இருக்குது. நீங்கள் பேசிக்கிட்டே இருக்கிறப்போ அவங்களுக்கு அந்த பயம் இருக்காது. ரொம்ப உங்ககிட்ட பேசுகிறப்ப எப்படி பேசுவாங்க அப்படின்னா, ரொம்ப ஈகோ பிடிச்ச மாதிரியே பேசுவாங்க. செல்ஃபிஷாக பேசுவாங்க. நீங்கள் பேசாமல் இருந்தீங்க அப்படின்னா அவங்க வந்து எங்கே நீங்கள் மறந்துட்டீங்க, விட்டுட்டு போயிட்டீங்க அப்படின்னு உங்கள் பின்னாடியே வந்து வருவாங்க. இதுதான் அவங்க பண்ணிகிட்ருக்கிறது. நீங்கள் அவங்கள வந்து ரொம்ப ரொம்ப மதிக்கிறீங்க. அதே மாதிரி நீங்கள் எப்படி அந்த பர்சனுக்கு ஒரு அன்பை கொடுக்குறீங்களோ அதே மாதிரியான அன்பு திரும்ப கிடைக்கணும், என்னையும் வந்து அவங்க சமமாக பார்க்கணும், அந்த மாதிரி தான் நீங்கள் வந்து நினைக்கிறீங்க. இந்த பர்சன் வந்து நிறைய விஷயங்களை வந்து ஹைடு பண்ணுறாங்க. சில விஷயங்களை வந்து உங்ககிட்ட ஓப்பனாக சொன்னால் எங்கே நீங்கள் விட்டுட்டு போயிடுவீங்களோ, விலகிடுவீங்களோங்கிற பயம். சரியா, அதனால தான் உங்ககிட்ட சொல்லாமல் இருக்காங்க. மேலோட்டமாக எல்லாமே வந்து சொல்லுவாங்க. அதையும் ஈஸியாக வந்து உங்களால் புரிஞ்சுக்கவும் முடியாது. அதுக்காக தான் அவங்க சொல்கிறது, உன் அன்புக்கு நான் தகுதியே கிடையாது, நீ வந்து இந்த மாதிரி என்ன லவ் பண்ணாத, நீ ஏன் என்னை இவ்வளோ வந்து லவ் பண்ணுற, என்ன உனக்கு ஏன் இப்படி பிடிச்சிருக்கு, இந்த மாதிரி தான் கேள்வி கேட்பாங்க. உங்கள் நபர் வந்து இப்போ ரொம்ப ரொம்ப தனிமையை வந்து உணர்கிறாங்க. சரியா, அதாவது அவங்களும் ரொம்ப சோகமாக தான் வந்து இருக்காங்க. அவங்க லைஃப்பில் வந்து அவங்களுக்கு பிடிச்ச ஒரு விஷயத்த வந்து இழந்திருக்காங்க இப்போ. சரியா, அதனால தான் வந்து ரொம்பவும் தனிமையில் இருக்காங்க. அவங்க அதனால தான் அவங்கக்கிட்ட வந்து சரியாக பேச மாட்டேங்கிறாங்க. இப்போ என்ன அப்படின்னா அவங்களுக்கு நிறைய பயம் இருக்குது. சரியா, அதுவும் இல்லாமல் கடந்த காலத்தில் ஏற்பட்ட சில வலிகள் இப்போ வந்து பழைய விஷயங்களில் இருந்து கடந்து வர அவங்களால முடியலை. ரொம்பவே தயங்கி தயங்கி நிற்கிறாங்க, சோகமாக இருக்காங்க. ஆனால் வெளியே பேசுகிறப்போ உங்ககிட்ட பேசுகிறப்ப ப்ராக்டிக்கலாக பேசுவாங்க. ப்ராக்டிக்கலாக பேசுகிறப்போ இவங்களுடைய நிலைமையை வந்து உங்ககிட்ட சொல்லி அதை ப்ராக்டிக்கலாக பேசி புரிய வைக்கிறதுக்கு முயற்சி பண்ணுவாங்க. இந்த நபர் வந்து உங்ககிட்ட மன்னிப்பு கேட்பாங்க. உங்களை வந்து தப்பாக புரிஞ்சுக்கிட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு நிச்சயமாக மன்னிப்பு வந்து கேட்பாங்க. அதே மாதிரி உங்கள் நபர் வந்து இப்போ இந்த ரிலேஷன்ஷிப்பில் எந்த பொறுப்புகளையும் ஏற்றுக்கொள்கிறதுக்கு அவங்க வந்து ரெடியாக இல்லை. சரியா, நீங்கள் வந்து அவங்கக்கிட்ட சொல்லி அதை திணிக்கணும்னு வந்து நினைக்காதீங்க. அது வேலைக்கே ஆகாது. ஏன்னா அவங்க வந்து சொல்லுவாங்க, என்னால் இப்போ எதுவுமே முடியாது, நான் கொஞ்சம் விலகி இருக்கணும், நான் கொஞ்சம் தனியாக இருக்கணும் அப்படின்னு சொல்லுவாங்க. ஆனால் அவங்களுக்கு தனியாக இருக்கிறதுக்கும் வந்து விருப்பம் இல்லை. இருந்தாலுமே விலகி நிற்கிறாங்க. இந்த நபர் உங்களை பார்க்கக்கூடிய விதங்கள் எல்லாமே நல்லதாக தான் இருக்குது. சரியா, உங்களை வந்து தவறாக புரிஞ்சுருக்காங்க. அது மட்டும் இல்லாமல் உங்களுடைய அன்பு புரிஞ்சுக்கிட்டும் உங்களை வந்து ரொம்ப ஹர்ட் பண்ணியிருக்காங்க உங்களை. ஆனால் அவங்க உங்களை பார்க்கக்கூடிய விதங்கள் எல்லாமே நல்ல கண்ணோட்டத்தில் தான் வந்து இருக்குது. நீங்கள் அவங்களுக்கு அதிக லவ்வை உண்மையாக கொடுக்குறதுனால அவங்களுக்கு ஒரு கில்ட்டி ஃபீலிங் என்னென்னா உங்கள் அன்புக்கு வந்து அவங்க தகுதி இல்லை. அதுதான் அவங்க வந்து நினைக்கிறது. நீங்கள் அவங்கக்கிட்ட பழகக்கூடிய விதங்கள் கூட இப்போல்லாம் எப்படி இருக்குன்னா ரொம்ப ரொம்ப பக்குவமாக பேசுகிற மாதிரி நிறைய முயற்சிகள் எடுக்கிறீங்க. எல்லாமே அவங்களுக்கு வந்து புரியுது. நீங்கள் அவங்களுக்காக என்னென்ன பண்ணுறீங்களோ எல்லாமே வந்து புரியுது. இருந்தாலுமே உங்கள் பர்சனுக்கு வந்து எப்படி இருக்குன்னா இந்த காதலுக்கு தகுதி இல்லை. அதுதான் அவங்க மனசில் இருக்கிறது. வேணாம் வேணாம்னு சொன்னாலுமே நிச்சயமாக இவங்க உங்களை தேடி வருவாங்க. ஏன்னா அவங்க வந்து தனியாக இருக்கணும்னு நினைக்கிறாங்க. ஆனால் அவங்களால தனியாக இருக்க முடியலை. இப்போ ரொம்ப ரொம்ப லோன்லியாக ஃபீல் ஆகுது அவங்களுக்கு. ஆனால் உங்ககிட்ட வந்து பேசலாமான்னு தோணுது. இருந்தாலுமே வந்து அமைதியாக வந்து இருக்காங்க. உங்கள் பர்சனுடைய வாழ்க்கையிலையும் ஒரு ஏமாற்றம் நடந்ததுனால தான் அவங்க சோகத்தில் இருக்கிறதுனால ரொம்ப ரொம்ப தனிமையாக வந்து இருக்காங்க. தனிமையான ஒரு உணர்வு இருக்குது. உங்ககிட்ட அவங்களால முழுசாக சொல்லவும் முடியலை. இந்த நபருடைய மனசு மாறுமா அப்படின்னு பார்க்குறப்போ நீங்கள் அவங்கள அப்படியே தனிமையிலே நீங்கள் விட்டுருங்க. சரியா, கண்டிப்பாக உங்ககிட்ட வந்து சாரி சொல்லுவாங்க. ஏன் அப்படின்னா இப்போ உங்கள் லவ் வந்து புரியுது. இருந்தாலுமே அவங்களுடைய மனசில் வேற ஒரு சோகம் இருக்கிறதுனால தான் இந்த ரிலேஷன்ஷிப்பை வந்து தள்ளி தள்ளி போடுறாங்க. அதே மாதிரி கமிட்மெண்ட்ஸுனாலே வந்து ரொம்பவும் விலகி போகிறதுக்கான காரணம் வந்து இதுதான். இப்போ உங்களாலேயே இந்த ரிலேஷன்ஷிப் மேலே நம்பிக்கை இல்லாமல் இருக்குது. ஆனாலுமே இந்த ரிலேஷன்ஷிப்பு எப்படியாவது வேணும்னு நினைக்கிறீங்க. நீங்கள் இந்த ரிலேஷன்ஷிப்புக்காக இந்த அஃபர்மேஷனை வந்து பயன்படுத்துங்க. இந்த அஃபர்மேஷனை வந்து தொடர்ந்து 21 நாட்கள் வந்து நீங்கள் ஃபாலோ பண்ணணும். காலையில் எந்திரிச்ச உடனேயே கண்ணாடியை பார்த்துட்டு, அதாவது காலையில் கண்ணு முழிச்சதுமே நீங்கள் கண்ணாடியை தான் நீங்கள் பார்க்கணும். மொபைல் எடுக்கக்கூடாது. கண்ணாடியை பார்த்துட்டு இந்த வார்த்தைகளை வந்து நீங்கள் சொல்லணும். உங்கள் பர்சனை மனசில் நினச்சிட்டு அவங்க கூட இருந்த
நிகழ்வுகளை எல்லாமே வந்து ஹாப்பியாக நினச்சிட்டு அந்த உணர்வு நிலையை கொண்டு வந்துட்டு கண்ணாடியை பார்த்துட்டே நான் இந்த அன்பிற்கு தகுதியானவள் அல்லது தகுதியானவன். இந்த காதல் இன்று என்னை தேடி வந்ததற்கு நன்றி. இந்த காதல் இன்று என்னை தேடி வந்ததற்கு நன்றி. நான் இந்த அன்பை எளிதாக ஏற்கிறேன். நான் இந்த அன்பை எளிதாக ஏற்கிறேன். இந்த வார்த்தையை வந்து 21 வாட்டி நீங்கள் சொல்லணும். இந்த வார்த்தையை 21 வாட்டி நீங்கள் ரிப்பீட்டடாக சொல்கிறப்போ உங்களுக்கே இந்த ரிலேஷன்ஷிப் மேலே நம்பிக்கை வரும். அதே மாதிரி உங்கள் நபர் மேலே இருந்த கோபம், வெறுப்பு மாறும், பயம் மாறும், தேவையில்லாத சந்தேகங்கள் இதெல்லாமே வந்து மாறும். நீங்கள் இந்த கண்ணாடியை பார்த்து திரும்ப திரும்ப உங்கள் முகத்தை பார்த்துக்கிட்டே சொல்ல என்ன ஆகும் அப்படின்னா உற்சாகம் கிடைக்கும். அதே மாதிரி என்ன நடந்தாலும் எல்லாமே வந்து மாறும் அப்படிங்கிற ஒரு நம்பிக்கை உங்களுக்கு அதிகமாகும். நீங்கள் காலையில் எந்திரிச்ச உடனேயே கண்ணாடியை பார்த்துட்டு இந்த அஃபர்மேஷனை சொல்லுங்கள். அதே மாதிரி இரவு தூங்க போகிறதுக்கு முன்னாடி கண்ணாடியை பார்த்துட்டு இந்த அஃபர்மேஷனை நீங்கள் சொல்லுங்கள். உங்கள் பர்சனை மனசில் நினச்சிக்கிட்டே இந்த அஃபர்மேஷனை நீங்கள் சொல்லுங்கள். 48 மணி நேரத்துக்குள்ளாடி மிராக்கிள் நடக்கும். அந்த நபரை பற்றின ஏதாவது ஒரு நல்ல செய்தி உங்களுக்கு தெரிய வரும் அல்லது அவங்களே உங்களை காண்டாக்ட் பண்ணுவாங்க. உங்கள் மேலே முழு நம்பிக்கை வச்சு, இந்த பிரபஞ்சத்து மேலே முழு நம்பிக்கை வச்சு இதை செஞ்சு பாருங்கள். 21 முறை நீங்கள் சொல்கிறப்பவே அவ்வளோ சந்தோஷம் வரும் உங்களுக்கு. அவ்வளோ நம்பிக்கையும் உங்களுக்கு கிடைக்கும். ஃபஸ்ட்டு டைம் ட்ரை பண்ணுறப்பவே தெரிஞ்சிடும் இந்த வார்த்தைக்கு எவ்வளோ பவர் இருக்குது அப்படின்னு. உங்களுடைய எண்ணங்களை வந்து சரியாக வச்சுட்டு இதை நீங்கள் சொல்லி பாருங்கள். 100% நடக்கும். தேவைப்படுறவங்க இதை பயன்படுத்திக்கோங்க. ஓகே காய்ஸ், இதுதான் இந்த ரீடிங். இது வந்து ஜென்ரல் ரீடிங் தான். பொருந்தக்கூடிய விஷயங்களை வந்து எடுத்துக்கோங்க, மற்றதை விட்டுருங்க. உங்களுக்கு பர்சனல் டேரோ ரீடிங் தேவைப்பட்டுச்சுன்னா இன்ஸ்டா அல்லது மெயிலில் காண்டாக்ட் பண்ணுங்கள். அடுத்து ஒரு வீடியோ பதிவில் சந்திக்கலாம். நன்றி.